சரியா? அதாவது ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் சரியா? இந்த ப்ராசஸரை வந்து நீ அலைன்மெண்ட் வந்து மாற்றி பண்ணும்போது வந்து உனக்கு ரிசல்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வரும் சரியா? அது இல்லாமல் இன்புட்டுக்கு தேவையான ஒரு ப்ராசஸ் கையில் இருக்கணும் சரியா? நம்ம சர்க்யூட்டை வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம், அந்த சர்க்யூட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். பண்ணும்போது இது 16 பிட் மைக்ரோ ப்ராசஸர் சரியா? இந்த மைக்ரோ ப்ராசஸரில் ஒவ்வொரு இதில் ஒரு ப்ராசஸ் ஆகும், அது ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும் சரியா? அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான இது ப்ராசஸர்ஸை வந்து மாற்றி மாற்றி கொடுக்குறது சரியா? இது சும்மா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா மைக்ரோ ப்ராசஸருக்கு உண்டான ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான் சரிங்களா? வேறு என்ன ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஏதாச்சும் கேளுங்க. இந்த பவர் சர்க்யூட் இருக்குல்ல, பவர் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வரும் சரியா? இன்னும் ஆகலை. அப்புறம் என்ன பண்ணுறோம், அது இல்லாமல் நீங்கள் இந்த இதில் முதல்ல படிச்சிருக்கீங்க அண்டு கேட்டு ஆர் கேட்டு சரியா? அது இல்லாமல் வீஸ்டோன் பிரிட்ஜு அது இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அது மாதிரி இதில் ஒவ்வொரு ப்ராசருக்கும் அதாவது அதெல்லாம் வந்து டயோடுன்னு சொல்லுவாங்க. டயோடு வந்து சிறுசாக இருக்கும், அதாவது ஒன் டே இல்லைன்னா வரும். ரெஜிஸ்டர் வந்து ரெசிஸ்டன்ஸை மாற்றி மாற்றி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா ஒவ்வொரு ஒயருக்கும் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் இதில் ரிங்ஸு நம்பர் ஆஃப் ரிங்ஸு இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்து வந்து நீங்கள் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பீங்களே, அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸருக்கும் அதே தான் சரியா? இதில் வந்து டைப் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ் இருக்குது சரியா? இதில் நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸை வச்சு ஒரு டைப் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ் பண்ணலாம் சரியா? இந்த பின்ஸ் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் பின்ஸு, அதை வச்சு இதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க சரியா? இது கழுத்துலாம் நினைக்கிறேன் வச்சு கழுத்து சரியா? அது இல்லாமல் ஒவ்வொன்றும் அதாவது கெப்பாசிட்டரு உங்களுக்கு ஒரு பார்ட்ஸும் தெரியுமில்ல, கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது, இது கெப்பாசிட்டர் தான் சரியா? இது சீன் இருக்கிறதெல்லாம் கெப்பாசிட்டர்ஸு சரியா? இதெல்லாம் வந்து டைவர்ஸு. என்ன பெனிஃபிட் சரியா? இதில் என்ன பெனிஃபிட்டு, இதில் ஒரு சிக்னல் ப்ராசஸ் ஆகும். அதாவது நீங்கள் உள்ளே கொடுக்குற இன்புட் வந்து ப்ராசஸ் ஆகி வெளியே வரும்போது வந்து ஒரு டேட்டாவாக வரும். இப்போ நீங்கள் ஒரு கால்குலேட்டர் இருக்குது, கால்குலேட்டர் எதில் ஒர்க் ஆகுதுன்னா அதில் வந்து மைக்ரோ ப்ராசஸ் மட்டும்தான் இருக்குதே தவிர வேறு எதுவுமே இல்லை. அது வந்து சிங்கிள் மைக்ரோ ப்ராசஸரில் யூனிட் ஆகுது. அதாவது 1+1=2 வருது. இப்போ 1 கொடுக்குற ப்ளஸ் 1 கொடுக்குற, இது ரெண்டும் சேர்ந்தால் 2ஆக வரணுங்கிறது உள்ளே போயிட்டு வெளியே ரிசல்ட்டாக வரும் சரியா? அதுவும் ஒரு மைக்ரோ ப்ராசஸர்னால தான் நடக்கும். அதில் ஒரு சிங்கிள் மைக்ரோ ப்ராசஸர் இது மாதிரி சிறுசாக இருக்கும், அது நடக்குது. இதில் வந்து வேரியபிள் காம்பினேஷன்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணலாம், ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் பண்ணலாம் சரியா? அதனால் ஓடிக்கணுங்க. இது டிஃபால்ட்டாக நம்ம வேணுன்ற மாதிரி போட்டுருங்க. போதுங்களா சார்? இன்னும் 2 நிமிஷம் எந்த சார் பேசுறது சரிங்களா? அப்புறம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸ் இருக்கிற நம்பர் ஆஃப் லெக்ஸு, அதுவும் சைஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், அதை வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க சரியா? அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சிறுசா இது மாதிரி இருக்கிறது எல்லாமே கெப்பாசிட்டர்ஸு, சர்க்காக இருக்குல்ல எல்லாமே கெப்பாசிட்டர்ஸு சரியா? அப்புறம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த வீக் கட் இருக்குல்ல அதெல்லாம் டைவர்ஸு, இது மாதிரி இருக்கிறதெல்லாம் ரெசிஸ்டர்ஸு, இது கெப்பாசிட்டர், இது கெப்பாசிட்டர் சரியா? இது ட்ரெயினர், மைக்ரோ ப்ராசஸர் ட்ரெயினர்னு சொல்லுவாங்க சரியா? இதுதான் வந்து இசிஇயில் வந்து சர்க்யூட் ட்ரெயினர்லாம் பார்ப்பாங்க. ஒவ்வொரு இது என்ன வேலை செய்யுது, இந்த நம்பர்ஸை வச்சு 09னா 09ங்கிறது 09 808 86AH இருக்கா, இதில் 86 லெக் இருக்கும், 86 லெக் நம்ம இருக்கும். அதான் அதை அவங்க சொல்லுவாங்க, இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை வச்சு எத்தனை லெக் இருக்குது, எத்தனை இது இருக்குது, அது என்ன ப்ராசஸ் பண்ணுங்கிறத சொல்லுவாங்க. ஏன் சார் போதுங்களா? போதுங்க சார், நான்தான் அவ்வளோதாங்க சரிங்க. அதான் பவர் கேபிள் கொடுக்கணும் இல்லை சரியா? இதில் பவர் கேபிள் கொடுக்கணும், ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? ஆமாம், பிஜிஏ போட்டு சரி. இதை சிஸ்டத்துக்கு கனெக்ட் பண்ணோம்னா இன்னும் இது இன்புட் ஆகிருக்குங்கிறது டிஸ்பிளே பண்ணணும், சிஸ்டர்லேயே பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் ஒர்க் ஆகுதாங்கிறது இதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு
சிஸ்டத்தில் வந்து இது கரெக்டாக வேலை செய்யுதா, இன்புட் கொடுத்து அவுட்புட் கரெக்டாக வேலை செய்யுதான்னு செக் பண்ணுவோம். சரியா? இதில் ரீசெட் பட்டனு இன்புட்னா இன்புட் கொடுத்து இது போட்டிங்கன்னா இன்புட் கரெக்டாக வரும். ரிசல்ட் போட்டிங்கன்னா ரிசல்ட் வரும். டேட்டா இன்புட் என்ன கொடுக்கணுமோ அதுக்கு உண்டான ரிசல்ட். இது வந்து எரர் ஆச்சுன்னா அதே காட்டணும் சார். எரரானா காட்டும். ஓகே, தேங்க்யூன்னு சொல்லுங்கள்.